வெல்கம் பேக் டு அவர் சேனல் TNPSC லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம யூனிட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரோட சிலபஸில் யூனிட் 3 சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா யூனிட் 1க்கான வீடியோஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட் இருக்குது தனியாக. தென் யூனிட் 2க்கான வீடியோஸோட பிளேலிஸ்ட் இருக்குது. தென் யூனிட் 6 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 3 யூனிட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது போக 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து நம்ம இது வரைக்கும் முடித்த யூனிட்ஸோட, தட் இஸ் யூனிட் 6 பற்றி நம்ம எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணலை. யூனிட் 1 and 2ஓட ப்ரீவியஸ் இயர் லைக் வந்து UGC நெட் ஆகட்டும், கேட் அந்த மாதிரி கொஷின்ஸ்லேருந்து எது மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேஸில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த டாபிக். ஸோ இது வரைக்கும் அதெல்லாம் பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வெளியில் மற்ற சேனல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் கோர்ஸ்க்குமே அவங்க வந்துட்டு 16K 12K அந்த மாதிரிலாம் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து முழுக்க ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி சிஸ்டம் சாஃப்ட்வேரில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான சிஸ்டம் சாஃப்ட்வேர் டாபிக் பற்றி பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம யூனிட் 3 பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன டாபிக் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல ஃபெமிலியராக இருக்கணும். ஃபஸ்ட் டாபிக்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், அடுத்து வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தென் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறமா த்ரெட்ஸ், CPU ஷெடியூலிங், டெட்லாக், மெமரி மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரி யூனிட் 3னா உங்களுக்கு என்ன டாபிக்ஸ்லாம் அது கீழே வரும், அதுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு ஒரு ஹோல் இவ்வளோவுமே நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து அதோட தீம் என்ன அப்படின்னு தெரியாமல் உங்களால் வந்து அதை ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ வந்து ஒரு 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 மைண்ட் மேப் மாதிரி இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன லாங்குவேஜஸ்லாம், மெஷின், அசம்பிளி அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் பற்றி படிக்கணும். அப்புறம் கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரேட்டர்ஸ் பற்றி, தென் வந்து லோடிங், லிங்கிங், ரீலொகேஷன், தென் மேக்ரோஸ், டீபக்கர்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர்ங்கிற டாபிக் வரும் அப்படின்னாலே உள்ளே வந்து தட் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லாங்குவேஜ் வரும் அப்படின்னா மெஷின், அசம்பிளி அண்ட் ஹை லெவல். தென் வந்து என்ன வரும் அப்படின்னா கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர்ஸ், அப்புறம் லோடிங், லிங்கிங், ரீலொகேஷன், தென் வந்து மேக்ரோஸ், டீபக்கர்ஸ் வரும். அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சா தான் உங்களால் ரீகால் பண்ண முடியும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மெஷின் லாங்குவேஜ் பார்க்கலாம். இதெல்லாமே பேசிக்காக நம்ம முன்னாடியே ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனிஹோ பேசிக் பார்த்துடலாம். மெஷின் லாங்குவேஜ் இஸ் அ லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ் கேன் ஒன்லி பி ரெப்ரசன்டட் பை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். லோ லெவல் அப்படின்னா என்னது, மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் வந்து நம்ம லோ லெவல்னு சொல்லுவோம். மெஷின்னா லோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எது லோ எது ஹை அப்படின்ட்டு. மெஷின்னா நமக்கு கீழே, அது வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட்னால மெஷின்னா நமக்கு கீழே தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறத நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் எப்போவுமே ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, ஸோ மெஷின் லாங்குவேஜ் வந்து ஒரு லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். முன்னாடிலாம் அப்படின்னா we have to create a picture or show data on the screen of the computer. Then it is very difficult to draw using only binary digits, zeros and ones. For example, இப்போ 120 தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் ரெப்ரசன்டேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 111100. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லேர்ன். டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் அசம்பிளி லாங்குவேஜ் வந்து இன்வென்டட் பண்ணாங்க. ஓகேவா, பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய டேட்டாஸ், பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணும்போது இந்த பைனரி டிஜிட்ஸான ஜீரோஸ் வச்சு ஒன்ஸ் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அசம்பிளி லாங்குவேஜ் எப்படின்னா இஸ் அ மோர் தேன் லோ லெவல் லாங்குவேஜ் அண்ட் லெஸ் தேன் ஹை லெவல் லாங்குவேஜ். ரெண்டுக்கும் ஒரு மிடிலாக இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னா தட் இஸ் வந்து மெஷின் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே. ஓகே, அசம்பிளி லாங்குவேஜ். தென் வந்து அதை விட பெருசு வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்.
ஓகே, அதான் இதில் இருக்குது. தென் அசம்பிளி லாங்குவேஜ் யூசஸ் நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் அப்ரிவேஷன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெஷின் லாங்குவேஜ்னால் ஜஸ்ட் பைனரி டிஜிட்ஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னா நம்பர்ஸ், அப்புறமா சிம்பிள்ஸ், அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு அடிஷன், சப்ராக்ஷன் அப்படின்னா நம்ம அடிஷனுக்கு வந்து ஆடு யூஸ் பண்ணுறோம், சப்ராக்ஷனுக்கு சப்பு, மல், அந்த மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா தட் இஸ் ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ். வந்து நமக்கே தெரியும், நம்ம டெவலப் பண்ணுறது தான் வந்துட்டு ஹை லெவல் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், ரூபி, ஸ்விஃப்ட், PHP, இதெல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ் தான். லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா தட் இஸ் மெஷின் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். அதுக்குள்ள இது வந்து எதுக்காக அப்படின்னா that provides minimal abstraction from hardware, offering direct control over memory, system resources for maximum performance and efficiency. direct over control over memory, இதுக்காகலாம் நம்ம வந்து low level language வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் பைனரி கோட் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜஸ், MIPS, ARM, இதெல்லாம் வந்துட்டு லோ லெவல் லாங்குவேஜோட எக்ஸாம்பிள்ஸ். தென் ஹை லெவல் தென் கம்பைலர் இஸ் அ டிரான்ஸ்லேட்டர். கம்பைலர்னா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துடலாம். கம்பைலர் இஸ் அ டிரான்ஸ்லேட்டர் தட் டேக்ஸ் இன்புட், தட் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜை வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். கம்பைலரோட இன்புட் என்ன அப்படின்னு கேட்பாங்க, தட் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் ப்ரொடியூசஸ் அன் அவுட்புட் ஆஃப் லோ லெவல் லாங்குவேஜ். ஓகே, தட் இஸ் மெஷின் ஆர் அசம்பிளி லாங்குவேஜை வந்து அது ஜென்ரேட் பண்ணும். த ஒர்க் ஆஃப் அ கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அ கோட். நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து மாற்றுறது தான் அதோட வேலை. ஓகே, அதை வந்து தட் இஸ் மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிளாக அதை மாற்றும். ஓகே, அதான் கம்பைலர். ஸோ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமை இன்புட்டாக எடுத்துகிட்டு அது வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிளான மெஷின் லாங்குவேஜ் ஒரு அசம்பிளி லாங்குவேஜ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் கம்பைலரோட மெயின் ஜாபே. கம்பைலர் வந்து மோர் இன்டெலிஜென்ட் தானே அசம்பிளர். ஒரு அசம்பிளரை கம்பேர் பண்ணும்போது கம்பைலர் மோர் இன்டெலிஜென்ட் பிகாஸ் இட் செக்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லிமிட்ஸ், ரேஞ்சஸ், எரர்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதுனால இட் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். பட் இட்ஸ் ப்ரோக்ராம் ரன் டைம் இஸ் லாங்கர் அண்ட் ஆக்குபைஸ் லார்ஜர் பார்ட் ஆஃப் மெமரி. அது ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கான டைம் as well as வந்து மெமரி எல்லாமே வந்து அதிகமாக தானே தேவைப்படும். ஸோ இட் ஹேஸ் அ லோ ஸ்பீட் because a compiler goes through the entire program and then translates the entire program in machine codes. because வந்து அது அப்பப்போ இருக்கிறத டெவலப் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் ஃபுல்லாக என்டையர் ப்ரோக்ராமையும் அது வந்து கோ த்ரூ பண்ணி எரர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறமா மெஷின் கோடாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அதனால் இதுக்கு வந்து ரன் டைம் வந்து ரொம்ப லாங்கராக இருக்குது as well as மெமரி யூசேஜும் வந்து ரொம்ப ஹையராக இருக்குது. ஓகே, இதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ். அது வந்து மெஷின் லாங்குவேஜாக வந்து மாற்றுறது தான் கம்பைலரோட ஒர்க். இன்டர்பிரட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்பிரட்டர் இஸ் அ ப்ரோக்ராம் தட் டிரான்ஸ்லேட்ஸ் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்டு அ காம்ப்ரிஹென்சிபிள் லாங்குவேஜ். அதாவது இன்டர்பிரட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜை ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜாக மாற்றுது. ஓகே, இட் கண்டெய்ன்ஸ் ப்ரீ கம்பைல்டு கோட், சோர்ஸ் கோட் எக்ஸெட்ரா. இது வந்து ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜாக வந்து மாற்றுறது தான் வந்துட்டு இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது. தட் இஸ் வந்து ஃபைனல் அவுட்புட் கிடைக்காது, ஒரு இன்டர்மீடியேட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இட் டிரான்ஸ்லேட்ஸ் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அட் த டைம். இன்டர்பிரட்டர்ஸ் மோர் ஆஃபன் தேன் ஆர் நாட் ஆர் ஸ்மாலர் தேன் கம்பைலர்ஸ். ஓகே, அப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுது அட் த டைமில். ஓகேவா, இன்டர்பிரட்டர்ஸ் மோர் ஆஃபன் தேன் நாட் ஆர் ஸ்மாலர் தேன் கம்பைலர்ஸ். அது வந்து கம்பைலர்ஸை விட ஸ்மாலராக இருக்காது அப்படின்ட்டு. தென் ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து இன்டர்பிரட்டர் வந்து ஒரு மெஷின் லாங்குவேஜாக மாற்றுது. பட் வந்து கம்ப்ளீட்டான ஒரு மெஷின் லாங்குவேஜாக இருக்காது. தட் இஸ் இன் இன்டர்மீடியட் லாங்குவேஜாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து அதுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகே, இன்டர்பிரட்டர் அப்படின்னா இன்டர்ன் வரதுனால இன்டர்மீடியட் லாங்குவேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கம்பைலர் அப்படின்னா என்ன பண்ணும், ஹை லெவல் லாங்குவேஜ் டு மெஷின் லாங்குவேஜ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். தென் லோடிங் அப்படின்னா பார்த்துடலாம். டு பிரிங் த ப்ரோக்ராம் ஃப்ரம் செகண்டரி மெமரி டு மெயின் மெமரி தான் நம்ம லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் பர்ஃபார்ம்டு பை லோடர். லோடரோட வேலை என்ன அப்படின்னா டு பிரிங் த ப்ரோக்ராம் ஃப்ரம் செகண்டரி மெமரி டு மெயின் மெமரி. இட் இஸ் அ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் that takes the input of the executable files from the linker and loads it into the memory. ஓகே, அந்த லோடர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா
தட் அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸை வந்து லிங்கர்லேருந்து எடுத்துக்கும். ஓகே, that takes the input of executable files from the லிங்கர்லேருந்து எடுத்து அப்புறமா அதை மெயின் மெமரியில் லோட் பண்ணும். அப்புறமா என்ன பண்ணுது, and prepares this code for execution by a computer. ஓகே, இதுதான் வந்து லோடர் அப்படின்னு சொல்கிறது. லோடர் ஆர் லோடிங் அப்படின்னா த பர்டிகுலர் செகண்டரி மெமரியிலேருந்து மெயின் மெமரிக்கு பண்ணுறது. எதுக்காக அப்படின்னா எக்ஸிக்யூஷன் நடத்துறதுக்காக. ஓகே, ஒரு கோடு வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னா லோட் பண்ணணும். பட் எங்கேருந்து அப்படின்னா லிங்கர்லேருந்து அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸை எடுத்து தென் வந்து மெயின் மெமரியில் லோட் பண்ணி அதை எக்ஸிக்யூஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் லோடரோட மெயின் ஒர்க். There are two types of loading in the operating system. One is static loading and the another one is dynamic loading. Okay, static loading அப்படிங்கிறது loading the entire program into the main memory before the start of the program execution is called static loading. That is வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மொத்தமாக என்டையர் ப்ரோக்ராமையுமே வந்து மெமரியில் வந்து லோட் பண்ணுறது தான் வந்து ஸ்டாட்டிக் லோடிங் அப்படின்னு சொல்கிறது. If static loading is used, then according static linking is applied. Static loading பண்ணும்போது நமக்கு static linking வந்து அப்ளை பண்ணுறோம். Dynamic loading அப்படின்னா loading the program. Dynamic loading அப்படின்னா loading the program into the main memory on demand is called dynamic loading. என்னென்ன தேவைப்படுதோ அதை அப்பப்போ லோட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் dynamic loading அப்படின்னு சொல்கிறது. If dynamic loading is used, then accordingly dynamic linking is applied. ஓகேவா, லிங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம லோடிங் பார்த்தோம். லோடிங் பண்ணும்போதே நமக்கு ஸ்டாட்டிக் லிங்கிங் வந்து அப்ளை ஆகுது, இங்கே டைனமிக் லிங்கிங் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ லிங்கிங்னா என்ன, எஸ்டாப்ளிஷிங் த லிங்கிங் பிட்வீன் ஆல் த மாடியூல்ஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் இன் ஆர்டர் டு கண்டினியூ த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இஸ் லிங்கிங். ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு மாடியூல்ஸ்க்கும் வந்து லிங்க் பண்ணி எக்ஸிக்யூஷன் நடக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து லிங்கிங் அப்படின்னு சொல்கிறது. லிங்கிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் மெயின்டைனிங் பீசஸ் ஆஃப் கோட் அண்ட் டேட்டா இன்டு அ சிங்கிள் ஃபைல். நம்ம வந்து ஒரு கோடிங் எழுதியிருப்போம், தென் அதில் வந்து நம்ம ஃபங்க்ஷனாக கால் பண்ணியிருப்போம். அந்த ஃபங்க்ஷனுக்கான கோடிங் வந்து இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ கால் பண்ணுறப்போ இங்கேருந்து இங்கே லிங்க் பண்ணணும். ஸோ அதுதான் லிங்கிங் அப்படின்னு சொல்கிறது. லிங்கர் ஆல்சோ லிங்க்ஸ் அ பர்டிகுலர் மாடியூல் இன்டு த system library. It takes object modules from the assembler as input. இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் வந்து லிங்கர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it takes object modules from the assembler as input. Okay, and forms an executable files as output for the loader. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். லோடரில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் டேக்ஸ் த இன்புட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் ஃப்ரம் லிங்கர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. லிங்கர்லேருந்து இது வந்து இன்புட் எடுத்துக்கும். யார், லோடருக்கு வந்து இன்புட் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பாருங்கள். லோடருக்கு வந்து இன்புட் வந்து லிங்கர்லேருந்து வருது. ஓகே, இந்த லிங்கருக்கு வந்து எங்கேருந்து வருதுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிங்கர் வந்து என்ன பண்ணுது, இட் டேக்ஸ் ஆப்ஜெக்ட் மாடியூல்ஸ் ஃப்ரம் த assembler as input and forms an executable file as output for the loader. புரிஞ்சுக்கிட்டிங்களா நல்லா. ஸோ இது வந்து இதோட இன்புட், பட் லிங்கரோட அவுட்புட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் வருது. புரியுதா உங்களுக்கு. இப்போ லிங்கர் இருக்குது, லோடர் இருக்குது, இதுக்கு இடையில இருக்கிறது என்னது, எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ். ஓகே, இது வந்து லிங்கரோட அவுட்புட், லோடரோட இன்புட். ஓகே, அதே மாதிரி லிங்கருக்கு ஒரு இன்புட் வரும். எங்கேருந்து வருது அப்படின்னா அசம்பிளர்லேருந்து வருது. ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அசம்பிளர்லேருந்து வருது. என்ன வருது, ஆப்ஜெக்ட் மாடியூல்ஸை வந்து எடுத்துக்குது அது இன்புட்டாக. அசம்பிளர்லேருந்து ஆப்ஜெக்ட் மாடியூல்ஸ் வந்து இன்புட்டாக எடுத்துக்குது. ஓகே, அசம்பிளர்லேருந்து ஆப்ஜெக்ட் மாடியூலில் வருது. ஆப்ஜெக்ட் மாடியூல்ஸ் வந்து லிங்கரில் போயிட்டு தென் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸாக மாறுது. எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் வந்து லோடருக்கு இன்புட்டாக போகுது. ஓகே, லோடர் வந்து அது என்ன பண்ணுது, இதெல்லாம் வச்சு அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது.
ஓகேவா? இதுதான் வந்துட்டு இதோடது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜாக வந்து அதை திங்க் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மக்கப் பண்ண வந்து தேவையே கிடையாது. நமக்கு மறக்குது அப்படின்ட்டு திருப்பி நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம மக்கப் பண்ணுறது. மக்கப் பண்ணாமல் கான்செப்டாக வந்து அதை யோசித்து வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது மறக்காது. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம திருப்பி அதை ரீகால் பண்ணாதது தான் மெயின் ரீசனாக இருக்கும். ஓகே, ஒன்ஸ் படித்தோமா அதோட விட்டுருவோம், அடுத்த டாபிக் அப்படின்னு நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்கிறது தான் வந்து நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே வந்து அதுதான். ஒரு டாப்பிக்காக அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. ஒரு டாபிக் வந்து படிக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு அதை ரீகால் பண்ணினா மட்டும்தான் நம்ம மைண்டில் வந்து அது நிற்கும். ஓகேவா? ஸோ இதை எடுங்க, நீங்கள் படிங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட யாரோ இருக்கிற மாதிரி அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது மாதிரி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் யாரோ இருக்கிற மாதிரி நினச்சி அவங்களுக்கு இந்த கான்செப்டை டீச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அந்த டவுட் சப்போஸ் உங்களாலே கிளாரிஃபை பண்ண முடியலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஓகே, அதை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்கள் மைண்டில் எப்போனாலும் அந்த கான்செப்ட் வந்து ஞாபகமாக இருக்கும். கான்செப்ட் ஞாபகமாக இருந்ததுன்னா மறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம சப்ஜெக்ட் விட்டு வெளில போயிட்டோமா? ஓகே, எந்த பார்த்துட்டு இருந்தோம்? ஆப்ஜெக்ட் மாடியூல்ஸ் ஃப்ரம் அசம்பிளர் அஸ் இன்புட் அண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் அஸ் அவுட்புட் ஃபார் த லோடர். ஓகே, லோடருக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸை வந்து அவுட்புட்டாக கொடுக்குது. தட் இஸ் வந்து லோடருக்கு இது தான் இன்புட். லிங்கிங் இஸ் பெர்ஃபார்ம்ட் அட் போத் கம்பைல் டைம் when the source code is translated into machine code and load time. போத் கம்பைல் டைம்லேயும் வந்து லிங்கிங் நடக்கும் as well as வந்து லோட் டைம்லேயும் லிங்கிங் நடக்கும். when the program is loaded into memory by the loader, linking is performed at the last step in a compiling a program. ஸோ கம்பைல் பண்ணும்போது லாஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா லிங்கிங் தான் நடக்கும். ஓகே, ஸ்டாட்டிக் லிங்கிங், டைனமிக் லிங்கிங்னு இருக்குது. ஸ்டாட்டிக் லிங்கிங் அப்படின்னா ஸ்டாட்டிக்லி லிங்க்டு ப்ரோக்ராம் டேக்ஸ் கான்ஸ்டன்ட் லோட் டைம் எவ்ரி டைம் இட் இஸ் லோடட் இன்டு த மெமரி ஃபார் எக்ஸிக்யூஷன். இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் லோட் டைம் எடுத்துக்கும் ஸ்டாட்டிக்கலி லிங்க்டு ப்ரோக்ராம்க்கு. ஸ்டாட்டிக் லிங்கிங் இஸ் பெர்ஃபார்ம்டு பை த programs called linkers as a last step in compiling a program. Linkers are also called link editors. ஓகே, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. லிங்கர்ஸை வந்து நம்ம லிங்க் எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஸ்டாட்டிக் லிங்கிங், if any of the external programs has changed, then they have to be recompiled and relinked again, else the changes won't reflect in the existing executable files. Because அந்த வந்து ஃபுல்லாகவே வந்து அது லோட் பண்ணதுனால சப்போஸ் ஏதாவது சேஞ்ச் இருந்தது அப்படின்னா நம்ம மறுபடி ரீகம்பைல் பண்ணி மறுபடி ரீலிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டைனமிக் லிங்கிங் அப்படின்னா டைனமிக் லிங்கிங் இஸ் பெர்ஃபார்ம்ட் அட் ரன் டைம் பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இது வந்து ரன் டைமில் தான் வந்து இந்த லிங்கிங் நடக்கும். இன் டைனமிக் லிங்கிங் திஸ் இஸ் நாட் த கேஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஷேர்ட் மாடியூல்ஸ் கேன் பி அப்டேட்டட் அண்ட் ரீகம்பைல். இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் டைனமிக் லிங்கிங் ஆஃபர்ஸ். டைனமிக் லிங்கிங்கில் வந்து நமக்கு இண்டிவிஜுவல் ஷேர்ட் மாடியூல்ஸ் கேன் பி அப்டேட்டட் அண்ட் ரீகம்பைல்டு வந்து இதில் வந்து நடக்காது. திஸ் இஸ் நாட் த கேஸ். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். Then in dynamic linking, load time might be reduced if the shared library code is already present in memory. இதில் வந்து நமக்கு சப்போஸ் வந்து அந்த கோட் வந்து மெமரியிலே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த லோட் டைம் வந்து பெரிய லெவலில் கம்மியாகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நமக்கு தேவைன்னா தான் நம்ம லிங்க் பண்ணுவோம், லோட் பண்ணுவோம். ஸோ வந்து டைனமிக் லிங்கிங்கில் வந்து தேவையான டைமுக்கு தான் நம்ம அதை லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த லிங்கிங் வந்து டன்னாக இருந்துச்சுன்னா நம்ம தேவையில்லாமல் லிங்க் பண்ண வேண்டிய நீடு கிடையாது. ஸ்டாட்டிக்னா அப்படி இல்லை, எல்லாத்தையுமே நம்ம அட் த டைம் லோட் பண்ணிவிடுவோம். ஓகே, தென் இது வந்து இதுதான் ஜஸ்ட் வந்து பிளாக் டயக்ராம். ஓகே, சோர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, கம்பைலர் ஆர் அசம்பிளர் இருக்கிறது. தென் ஆப்ஜெக்ட் மாடியூல், லிங்கர்லேருந்து லோட் மாடியூல், லோடர், தென் பைனரி, மெமரி, இமேஜ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வந்து ரீலொகேஷன் எதுக்காக அப்படின்னா ஃபார் மெமரி ஷேரிங். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃபன் நீட் டு லோட் அண்ட் ரன் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து
ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ரீலொகேஷன் இது வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ் ஆஃப் மெமரி பை எனேபிளிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் டு பி லோடட் அண்ட் ரன் டுகெதர். ஓகே, இது வந்து எதுக்காக அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃபன் நீட்ஸ் டு லோட் அண்ட் ரன் மல்டிபிள் ப்ரோக்ராம் சைமல்டேனியஸாக வந்து ரன் பண்ணுறோம். ரீலொகேஷன் அலோஸ் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் டு பி பிளேஸ்ட் இன் எனி அவைலபிள் மெமரி ஸ்பேஸ். ஓகே, நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கணும் கிடையாது. எந்த ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கோ அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரீலொகேஷன் வந்து அலோவ் பண்ணுது. அவாய்டிங் த நீட் ஃபார் ஆல் ப்ரோக்ராம்ஸ் டு பி லோடட் அட் ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸட் லொக்கேஷன். ஒரே இடத்துல தான் வந்துட்டு எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து லோட் ஆகணுங்கிற நீட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இடத்துல இருக்கும். தேவைக்கு வந்து நம்ம லோட் பண்ணிக்கிறதா வந்து ரீலொகேஷன். த ரீலொகேஷன் எனேபிள்ஸ் த எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஷேர்டு சப்ரோட்டீன் லைப்ரரிஸ். அதாவது வந்து நம்ம ஒரு சப்ரோட்டீன்ஸ் வந்து மெயினாக வச்சுருக்கோம் அப்படின்னா இதை வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றொன்றையும் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஜஸ்ட் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மெமரிஸ் ஸ்டோரேஜ் வந்து வேஸ்ட் ஆகாது. தீஸ் லைப்ரரிஸ் கேன் பி லோடட் அண்ட் யூஸ்டு பை மல்டி ப்ரோக்ராம்ஸ் வித்தவுட் ஈச் ப்ரோக்ராம் நீடிங் டு பி லிங்க்டு வித் அ ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷன். ஓகே, இதுதான் வந்துட்டு ரீலொகேஷன் எதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிறது. டைனமிக் லிங்கிங்கில் வந்து நம்ம பார்த்தோம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் மே பி லோடட் இன்டு மெமரி அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் டியூரிங் எக்ஸிக்யூஷன். ஸ்டாட்டிக்னால் மொத்தமாகவே வந்துட்டு லிங்க் ஆகும். பட் டைனமிக் லிங்கிங்னா நிறைய டைமில் அந்த டைம் நமக்கு தேவையான டைமுக்கு தான் வந்து நம்ம லிங்க் பண்ணிப்போம். ஸோ ரீலொகேஷன் இஸ் க்ரூஷியல் ஃபார் அட்ஜஸ்டிங் அட்ரஸ் டு ரிஃப்ளெக்ட் த ஆக்சுவல் லோட் லொக்கேஷன். அந்த டைமில் நமக்கு வந்து எந்த இடத்துல லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது தான் ரீலொகேஷன். ஹவு ரீலொகேஷன் ஒர்க்ஸ், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ரீலொகேஷன் இன்ஃபர்மேஷன் டியூரிங் த அசம்பிளி ஆர் லிங்கிங் ப்ராசஸ். ஓகே, லிங்க் பண்ணுற அந்த டைமில் ரீலொகேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் ஜென்ரேட்டட். திஸ் இன்ஃபர்மேஷன் டெல்ஸ் த லிங்கர். ரீலொகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து எந்த டைமில் டியூரிங் லிங்க் ப்ராசஸில் வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது? லிங்கருக்கு அல்லது லோடருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஹவு டு அட்ஜஸ்ட் அட்ரஸஸ் வென் லோடிங் த ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் லோட் பண்ணும்போது எந்த அட்ரஸ்லேருந்து லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறது தான் ரீலொகேஷன் இன்ஃபர்மேஷன். Link time or load time. Relocation can be done at link time when the program is assembled or load time when the program is loaded into memory. ஓகே, லிங்க் டைம்னா ப்ரோக்ராம்லாம் லிங்க் பண்ணுற டைமை தான் லிங்க் டைம்னு சொல்லுவோம். அந்த டைம்லேயும் ரீலொகேஷன் நடக்கும். ஆர்எல்ஸ் வந்து லோடிங் மெமரியில் வந்து லோட் பண்ணும்போது அந்த டைம்லேயும் நடக்கும். Adjusting addresses. The linker or loader uses the relocation information to adjust the program's code and data to reflect the actual load address. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரீலொகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணிக்குது. எதுக்காக அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோட கோட் அப்புறமா அதோட டேட்டாவோட ஆக்சுவல் அட்ரஸை வந்து லோட் பண்ணுறது. ஆக்சுவலான லோட் அட்ரஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரீலொகேஷனை இன்ஃபர்மேஷனை வந்து லிங்கர் லோடர் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணிக்குது. தென் மாடிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸ் ஆர் ரீலொகேஷன் பிட்ஸ்னால் என்ன அப்படின்னா செவரல் மெத்தட்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்பெசிஃபை ரீலொகேஷன் இன்க்ளூடிங் மாடிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸ். ரீலொகேஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லைக் வந்து மாடிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸும் வந்து எதுக்காக மாடிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபை த ரீலொகேஷனுக்காக. ஓகே, இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் மெஷின்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ரீலொகேஷன் பிட்ஸ் விச் ஆர் அசோசியேட்டட் வித் ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூடயும் லிங்க் ஆகிருக்கிறது என்னது, தட் இஸ் அசோசியேட் ஆகிருக்கிறது தான் என்னது ரீலொகேஷன் பிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ செவரல் மெத்தட்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்பெசிஃபை ரீலொகேஷன் நிறைய இருக்குது. லைக் வந்து என்னெல்லாம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரீலொகேஷன் பிட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். இது பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது இப்போ கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். இமேஜின் யூ ஹாவ் அ ப்ரோக்ராம் தட் இஸ் அசம்பிள்டு டு பி லோடட் ஸ்டார்டிங் அட்ரஸ் 1000. ஓகே, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது.
அது வந்து லோட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஸ்டார்டிங் எந்த அட்ரஸில் அப்படின்னா 1000ல். இஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைட்ஸ் டு லோட் இட் அட் அட்ரஸ் 2000, சப்போஸ் வந்து அது 2000ங்கிற அட்ரஸில் வந்து லோட் பண்ணணும்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டிசைட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. ரீலொகேஷன் என்ஷூர்ஸ் தட் ஆல் த அட்ரஸ் வித்தின் த ப்ரோக்ராம் ஆர் அட்ஜஸ்டட் பை 1000. ஓகே, அப்போ வந்து ரீலொகேஷன் வந்து என்ஷூர் பண்ணிக்குது. அதாவது ஆல் த அட்ரஸஸ் வித்தின் த ப்ரோக்ராம் ஆர் அட்ஜஸ்டட் பை 1000க்குள்ளே வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து OS வந்து ரீலொகேஷன் வந்து என்ஷூர் பண்ணிக்குது. பிகாஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2000 and 1000 டு ரிஃப்ளெக்ட் த நியூ லோட் அட்ரஸ். பிகாஸ் வந்து 1000லேருந்து 2000 பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 1000க்குள்ளே எல்லாத்தையுமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது தான் ரீலொகேஷன் அப்படிங்கிறது. மேக்ரோ இன் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் இஸ் அ ஃபீச்சர். மேக்ரோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஒரு பீஸ் ஆஃப் கோட் இருக்கும். நம்ம அந்த வந்து ஒரு இடத்துலையும் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிப்போம் அந்த பீஸ் ஆஃப் கோட். அதுதான் மேக்ரோஸ் அப்படின்னு சொல்கிறது. There are 3 activities involved in use of macros, that are macro definition, macro invocation, then macro expansion. அதான் 3 activities வந்து மேக்ரோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. Actions performed during macro expansion. ஃபஸ்ட் வந்து மேக்ரோ டெஃபினிஷன், மேக்ரோ இன்வொகேஷன் அண்ட் மேக்ரோ எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல. மேக்ரோ எக்ஸ்பான்ஷனில் 2 ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா லெக்சிக்கல் சப்ஸ்டியூஷன், தென் சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷன். ஓகே, லெக்சிக்கல் சப்ஸ்டியூஷன் அப்படின்னா லைக் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்குல்ல, அதில் வந்து அதே மாதிரி வி ரைட் மேக்ரோ டெஃபினிஷன்ஸ் யூஸிங் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். Lexical substitution அப்படின்னா just replaces the formal parameters with the actual parameter present in the macro call. ஓகே, நம்ம வந்து மேக்ரோ டெஃபினிஷன்ஸை வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுவோம். இந்த லெக்சிக்கல் சப்ஸ்டியூஷனில் என்ன அப்படின்னா ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் வந்து அந்த ஃபார்மல் பேராமீட்டர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, அதுதான் லெக்சிக்கல் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறது. சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா திஸ் ப்ராசஸ் ஜென்ரேட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். These statements are specifically tailored to meet the requirements of the corresponding macro call. நமக்கு வந்து ஒரு மேக்ரோ கால் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா மேக்ரோ கால் வந்துச்சு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங்கான அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜென்ரேட் ஆயிரும், சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் மேக்ரோ. இது வந்து ஒரு கீவேர்ட். இது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் பிகினிங் ஆஃப் மேக்ரோ டெஃபினிஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. மென்ட் அப்படின்னா எண்ட் ஆஃப் மேக்ரோ டெஃபினிஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. பேராமீட்டர்ஸ் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் த பேராமீட்டர்ஸ் பாஸ் டு த மேக்ரோ. என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம் மேக்ரோக்கு அப்படின்ட்டு. எவ்ரி பேராமீட்டர் ஹேஸ் டு பிகின் வித் ஆம்பர்சண்ட் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பேராமீட்டர். தென் பாடி அப்படின்னா the body includes all the statements that the processor will substitute in response to the micro call in the program. ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு கால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பர்டிகுலர் செட் ஆஃப் கோடிங்ஸை வந்து நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து லோட் பண்ணுது இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு பாடி அப்படின்னு சொல்கிறது. Next, while creating a program, a programmer may have implemented macros in it. So, before a compiler or an assembler converts it into a target code, these macros must be processed. ஓகே, ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம நிறைய மேக்ரோஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ கம்பைலர் அல்லது அசம்பிளர் வந்து டார்கெட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேக்ரோஸை வந்து கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணி ஆகணும். However, the assembler uses a pre-processor to process these macros in the source program. ஓகே, அசம்பிளர் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர் அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணுது. இந்த ப்ரீ ப்ராசஸர் எதுக்காக அப்படின்னா டு ப்ராசஸ் தீஸ் மேக்ரோஸ். ஓகே, அப்புறமா ப்ரீ ப்ராசஸரை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்ரோ ப்ராசஸர்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டேர்ம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தியரிட்டிக்கலாக ஒன் வேர்டில் கேட்கலாம் இல்லையா. அதுக்காக இதெல்லாம் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஹேண்ட் ரிட்டனில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நோட்ஸ் எடுத்து அதை ஷார்ட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து சோர்ஸ் கோட்
வித் மேக்ரோ, அப்புறம் மேக்ரோ ப்ராசஸருக்கு போயிட்டு எக்ஸ்பேண்டட் கோட் ஆகி தென் கம்பைலர் ஆர் அசம்பிளருக்கு போயிட்டு அப்புறமா ஆப்ஜெக்ட் கோடாக வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே, வந்து சோர்ஸ் கோட் வந்து மேக்ரோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு மேக்ரோ ப்ராசஸர் வந்து தேவை. ஓகே, அதுக்கப்புறமா தான் வந்து எக்ஸ்பேண்டட் கோடாக வந்து மாறுது. ஓகே, இந்த மேக்ரோ ப்ராசஸர்னால் நமக்கு வந்து இதில் வந்து என்ன இன்னொரு நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர். டீபகர்னா என்ன அப்படின்னா, டீபகர்னா நமக்கே தெரியும் நம்ம எதுக்காக அப்படின்னா தட் இஸ் டு ரிமூவ் பக்ஸ், ஐடென்டிஃபை லொக்கேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டீபக்கிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து டீபக்கர் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இன்ட்ராக்டிவ் டீபக்கிங் சிஸ்டமில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து டெஸ்ட் பண்ணி டீபக் பண்ணிடும். ஓகே, தேர் ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஜஸ்ட் டு டெஸ்ட்டும் டீபக்கும் பண்ணுறதுக்கு தான். இன்ட்ராக்டிவ் டீபக்கிங் சிஸ்டமில் வந்து ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து டீபகர் பற்றி பார்க்கலாம். டீபகர் இஸ் அ டூல் தட் அலோ யூஸ் டு எக்ஸாமின் த ஸ்டேட் ஆஃப் அ ரன்னிங் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதோட ஸ்டேட் தட் இஸ் வந்து அதில் சம் எரர் இருந்துச்சு அப்படின்னா அதில் லொக்கேட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து டீபக்கிங். அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் என்ன டீபகர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இன்ட்ராக்டிவ் டீபக்கிங் சிஸ்டமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ப்ரோக்ராமர்ஸ் வந்து அதில் டூல் வச்சு அந்த டூல் வச்சு ஜஸ்ட் வந்து அதை டெஸ்ட் பண்ணி டீபக்கும் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து இன்ட்ராக்டிவ் டீபக்கிங் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் டீபகர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் டீபகர், தென் டைனமிக் டீபகர் இருக்குது. ஸ்டாட்டிக் டீபகர் அப்படின்னா that does not rely on any specific software. The debugging can be completed by the user itself. அதே டைனமிக் டீபகர் அப்படின்னா இட் கேன் பி எய்தர் சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம் ஆர் ஹார்ட்வேராகவும் இருக்கலாம். தெர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் டைனமிக் டீபகர்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். டைனமிக் டீபகர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பிரேக் பாயிண்ட் டீபகர் இருக்குது. ஆடிங் கண்டிஷனல் அண்ட் அன்கண்டிஷனல் பிரேக் பாயிண்ட்ஸ் டு த ப்ரோக்ராம் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். அது கண்டிஷனலாகவும் இருக்கலாம், அன்கண்டிஷனலாகவும் இருக்கலாம். தென் கர்னல் டீபக்கர், இது எதுக்காக அப்படின்னா டு டீபக் த OS ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டீபக் பண்ணுறதுக்காக. அ டீபக்கர் வித் கர்னல் டீபக்கிங் கேப்பபிலிட்டிஸ் இஸ் ப்ரொவைடட். கர்னல் டீபக்கர்னால் என்னது? டு டீபக் த OS. மெட்டா டீபக்கர்னால் என்னது அப்படின்னா டீபக்கிங் அண்ட் மெட்டா டீபக்கிங் ஃபீச்சர்ஸ். இதில் வந்து டீபக் பண்ணுறதுக்கும் மெட்டா டீபக்கிங் ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கிறது தான் மெட்டா டீபக்கர் அப்படின்னு சொல்கிறது. தென் டீபக்கர் வித் த சேம் ப்ராசஸ். Debugger and debugger processes are identical. Okay, debugger and debugger process are identical and they both share the main memory. ரெண்டுமே வந்துட்டு மெயின் மெமரியை தான் வந்து ஷேர் பண்ணோம். ஸோ டீபக்கர் வந்து எதை ஷேர் பண்ணோம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. தட் இஸ் இட் ஷேர்ஸ் த மெயின் மெமரி. ப்ராசஸ் ஆஃப் டீபக்கிங் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா ஃபாலோயிங் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணோம், அப்புறமா லொக்கேட் பண்ணோம், அதுக்கப்புறமா எவாலுவேட் த எரர், தென் வெரிஃபை, அப்புறமா கவர் லேட்ரல் டேமேஜ், தென் லாஸ்ட் வந்து ஃபிக்ஸ் அண்ட் வேலிடேட். ஃபஸ்ட் வந்து ரெகக்னைஸ் த எரர். ஐடென்டிஃபைங் an error in a wrong may lead to time waste. It is obvious that the production errors reported by users are difficult to interpret and the information we receive is sometimes misleading. As a result, identifying the actual error is required. ஓகே, கரெக்டான ஒரு எரர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணணும். அப்புறமா என்னது அப்படின்னா ஒன்ஸ் வந்து எரர் ரெகக்னைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரிவ்யூ த கோட் செவரல் டைம்ஸ் டு லொக்கேட் த பொசிஷன் ஆஃப் த எரர். எந்த இடத்துல அந்த எரர் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். திஸ் ஸ்டெப் இன் ஜென்ரல் ஃபோக்கஸ் ஆன் லொக்கேட்டிங் த எரர்ஸ் ரேதர் தேன் பெர்சீவிங் இட். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் லொக்கேட்டிங் த எரர். எவாலுவேட் த எரர். தேர்ட் ஸ்டெப் தான் என்னதுன்னா அனாலிசிஸ், விச் இஸ் அ பாட்டம் அப் அப்ரோச் தட் பிகைன்ஸ் வித் லொக்கேட்டிங் த எரர் அண்ட் தென் அனலைசஸ் த கோட். ஃபஸ்ட்டு வந்து லொக்கேட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அந்த கோடை அனலைஸ் பண்ணிவிட்டு இது என்ன டைப் ஆஃப் எரர்ஸ் அப்படிங்கிறத காட்டும். அதுக்கப்புறமா வெரிஃபை த அனாலிசிஸ். ஆஃப்டர் அனலைசிங் த ப்ரைமரி பக், லுக் ஃபார் எனி அடிஷ்னல் எரர்ஸ் தட் மே அப்பியர் ஆன் த அப்ளிகேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எவாலுவேட் பண்ணுது அது என்ன மாதிரி டைப் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஏதாச்சும் ஃபர்தர் எரர் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் வெரிஃபை த அனாலிசிஸ்.
cover lateral damage அதான் வந்து 5th phase that involves collecting all of the unit test for the code that's need to be modified. Okay, unit அப்படின்னா மொத்தமாக வந்துட்டு ஓவராலாக என்னென்ன எரர்ஸ் இருக்குது அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சி ஓவரால் நமக்கு என்னென்ன எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக வந்து நமக்கு சொல்கிறது தான் கவர் லேட்ரல் டேமேஜ். லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா ஃபிக்ஸ் அண்ட் வேலிடேட். த ஃபைனல் ஸ்டேஜ் இஸ் ஃபிக்ஸ் அண்ட் வேலிடேஷன் விச் ஃபோக்கஸ் ஆன் ஃபிக்ஸிங் பக்ஸ் பிஃபோர் ரன்னிங் ஆல் ஆஃப் த டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் டு see if they pass. ஓகே, அதுக்கப்புறமா அது எல்லாமே ஓகே ஆச்சுன்னா தான் ரன் ஆகும். ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் டாப்பிக்கில் இருக்கிற டாபிக்ஸ். நம்மளோட சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், அதில் மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் பார்த்தாச்சு. தென் கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரட்டர்ஸ், லோடிங், லிங்கிங், ரீலொகேஷன், மேக்ரோஸ் அண்ட் டீபக்கர்ஸ் பார்த்தாச்சு. கம்பைலர்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும், பிகாஸ் கம்பைலர்ஸ்லேருந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக கொஷின்ஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கண்டினியூ பண்ணி பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஓகே, so thanks for watching this video. If you like this video, please share it with your friends. Also please post your valuable feedback in your comment section. Thank you everyone.